ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல யாருன்னா ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? Ephesians 3:17. எபேசியன் 3:17. Christ may dwell in your hearts through faith, that you, being rooted and grounded in love. மறுபடியும் ஒரு வாசிங்க ப்ளீஸ். That Christ may dwell in your hearts through faith, that you, being rooted and grounded in love. இப்போ நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களில் எப்படி குடிகொள்வாரா? நம்பிக்கையின் வழியாக, பை ஃபெய்த். ஓகே. அப்போ எப்போ நம்புறோமோ அப்பதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் குடிகொள்வார்னு இந்த வசனம் சொல்லுது. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமையுதாக. இப்போ ரெண்டு காரியம் இந்த ஒரு வசனத்துக்குள்ள ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து அன்பே உங்கள் வாழ்வின் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக ஒரு காரியம். இன்னொரு காரியம் வந்து அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக. இதுல என்ன புரியுது? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல எப்படி வருவாரா? அவரை நம்புவதன் மூலியமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்து குடிகொள்வாராம். அடுத்து தொடர்ந்த வாசனம் வருது, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இப்போ காலேஜில் படிக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? காலேஜுக்கு போற ஆள் இருக்கா யாருன்னா? இல்ல, பெர்லின் காலேஜ். அப்புறம் வேற ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் ஸ்கூல். சரி, உங்க ஃப்ரெண்டு இல்லைங்க அம்மா இல்லைங்க அப்பா ரொம்ப ஹார்ட்ஸா உங்களை திட்டாங்க இல்லையா? ரொம்ப ஹார்ட்ஸா உங்களை திட்டாங்க, மனசுல ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, கடுமையான வேதனை. சரியா? அதை உங்களால பொறுத்துக்க முடியல, தாங்கவே முடியல. அந்த வேலையில என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கடினமா திட்டாங்க, உங்களால பேர் பண்ண முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஹர்ட் ஆயிட்டீங்க. சரிங்களா? ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க. அப்ப யாரெல்லாம் திட்டும் போது நமக்கு என்ன ஆகும்னு உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ரொம்ப ஆஷா உங்களை திட்டாங்க, நீங்க ஹர்ட் ஆவீங்களா? தொடச்சு போட்டு போயிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சும்மா அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை, அதான் மனசு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? பொய் தொலைறாங்க அப்படின்னு விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. வாயை யாருக்கும் திறக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க. யாருன்னா ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? மண்ணு மாதிரி இருப்போமா? என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? என்னமா? அழுவோம் சம்டைம்ஸ். அழுவோம். சரி, சில நேரம் கோவம் வரும். ஒண்ணு அது வந்து என்ன பண்றீங்க? ரியாக்ட் பண்ணிடுறீங்க இல்லையா? ஒண்ணு ரியாக்ட், அதாவது அடிச்சா அடி, திட்டியா நானும் திட்டுவேன், அப்போ ரியாக்ட் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா என்ன பண்ண? ஹர்ட் ஆயிரும். அழுகுறதுன்னா என்ன ஆகுது? ஹர்ட் ஆயிடுறீங்க இல்லையா? ஓ, திட்டிட்டீங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் அட்டாக். நீ திட்டினா நானும் திட்டிட்டா என்ன ஆகும்? வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? அதாவது தீமைக்கு தீமை, சரி, நன்மைக்கு நன்மை இல்லை. சரியா? தீமைக்கு தீமை. திட்டியா திட்டுவேன், ஹர்ட் ஆனா என்ன ஆகும்? காயப்படுற, அவனை திட்ட முடியல என்னால. சரியா? அப்பா அடிச்சு போட்டாரு, திட்டாரு, அவனை திட்ட முடியல. அப்ப என்ன பண்ணுவான்? உட்காந்து அழுதுட்டு அப்படின்னு ஹர்ட் ஆகும். சரியா? ஒண்ணு பாயிண்ட் அட்டாக். சரியா? அப்படி இல்ல ஹர்ட் ஆயிரும், பாதிச்சிடும். வேற என்ன பண்ண முடியும்? இப்ப வீட்டுக்கார அம்மா பிடிச்சி திட்டாங்க, அப்பா வந்து அம்மா திட்டாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சா கத்தி பார்ப்பாங்க, மோசமானாலும் தான் என்ன பண்ணுவாங்க? அப்பா ரொம்ப ஒரு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க?
கப்சிப்னு இருக்கும். அம்மா கப்சிப்னு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி வீட்டுல நடக்கிறதே இல்லையா? எதுக்குடா வம்புன்றீங்களா? பைபிள்ல ஒரு ஆலோசனை கொடுக்குது நமக்கு, சரியா? அப்போ எல்லாருக்கும் நடக்காத ஆளே கிடையாது, சரியா? நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் கண்டிப்பா உள்ளத்துல இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கேட்ட, ஆண்டவரே கொஞ்சம் மனசு யாருன்னா அந்த மாதிரி இருக்காங்களா கொஞ்சம் சொல்லுங்க, ஆண்டவர் காட்டிடுவாரு, சரியா? ஆண்டவர் ஓப்பன் பண்ணிடுவார். இன்னாரு மைண்ட் இப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்ல முடியும், சரி? அது ஒரு மேட்டர். கடவுளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? கடவுளுக்கு ஏதாவது மறைவா இருக்கு, எல்லாமே தெரியும், சரிங்களா? இப்ப இந்த வழி ஆண்டவர் எனக்கு உணர்த்துற மாதிரி, ஈலாயிருக்காங்க எனக்கு உணர்த்துற மாதிரி அந்த விஷயம் ஆண்டவர் உணர்த்த முடியும். ஆனா செய்ய மாட்டார். அவர் ரொம்ப அன்பு செய்யறாரு. ரொம்ப பிள்ளைங்களா அப்படியே எப்படி பார்ப்பாரு? பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்குவாரு. ஒரு விஷயம் ஓப்பன் பண்ண மாட்டார், சரியா? சரி. ஆனா பைபிள் ஒரு ஆலோசனை கொடுக்குது, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நன்மை செய்துங்கள். பைபிள் என்ன சொல்லுது? உங்களுக்கு தீமை செய்தவருக்கு நன்மை. அத ரோமையர் 12ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ரோமையர் 12:21. ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி தான் சொல்றேன், சரிங்களா? ரோமையர் 12ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆமென். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆலோசனை கொடுக்குது இல்லையா? இப்ப நமக்கு இந்த மாதிரி ஹார்ட் கண்டிப்பா இருக்கு, சரியா? இப்போ ஒண்ணுன்னா ரைஸ் ஆகுது இப்பதான், சரியா? அப்போ நமக்கு ஹார்ட் ஆகாத ஆள் யாருமே கிடையாது. குழந்தை கூட ஹார்ட் ஆகும் இல்லையா? குழந்தை ஹார்ட் ஆகுமா ஆகாதா? சின்ன புள்ள இருக்கு வீட்டுல, உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க பண்ற சேட்டை தாங்கல, ஒரு அதட்டம் என்ன ஆகும்? அழுகுறாங்க இல்லையா? அவங்க அதனால மிரட்டும் போது அழுதுகிட்டே போயிடுவாங்க, எல்லாம் சைலண்டா போய் திட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒண்ணு வந்து என்ன பண்ணுவோம், நேரம் திட்டினாக்க திட்டிடுவாங்க. இன்னொன்னு வந்து ஹர்ட் ஆகிட்டு மனசுல அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. இல்லைன்னா போ ஆண்டவர் பார்த்துக்கார், ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ளே சைலண்ட் ஆயிடுவாங்க இல்லையா? இந்த 3 காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம லைஃப்ல. நம்மளும் இந்த இதுக்கு இந்த அனுபவத்துக்கு உட்பட்டிருப்போம் இல்லையா? அந்த நிலையில எல்லாம் வந்திருப்போம். இப்போ ஸ்கூல்ல டீச்சரோ திட்டுறாங்க, கடுமையா திட்டினா எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுவீங்க? டீச்சரு கடுமையா திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் ஆயிடும் இல்லையா? இல்லையா? நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு அவமானம் ஆயிடும். திட்டிடுவோமா? டீச்சரை போய் திட்ட முடியுமா? எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண, உள்ளுக்குள்ளவே வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அது என்ன ஆகும்? அப்போ திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாருக்கும் நடக்கும். குழந்தையில இருந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மனசுல இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டு கண்டிப்பா இருக்கும். இல்லாதாலே இருக்க முடியாது, சரியா? ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்போம், சரிங்களா? அப்போ ஆண்டவர் அதுல இருந்து எடுக்கிறதுக்காக தெரியல, ஏன் அந்த ரூட்ல ஆண்டவர் என்ன கொண்டு போறாரு தெரியல. காலையில் நேரத்துல இருந்து தியானிச்சுட்டு இருக்கும் அந்த இப்போ அந்த புது புது வார்த்தையில வந்துட்டு இருக்கு, சரியா? அப்போ நன்றி அந்த விஷயம். அப்போ ஒரு ஹர்ட் ஆகும்போது, மனசுல பாதிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட காயத்தை அதை ரியாக்ட் பண்ணாம அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுல நம்ம எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறைவா நமக்கு பைபிள் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குது. என்ன கொடுக்குது? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். என்ன சொல்லுது? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், மாறாக தீமையை நன்மையால் வெல்லுங்கள். செய்ய முடியுமா? எப்படி பண்றது பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு யாருன்னா ஒரு ஆலோசனை கொடுங்க, ஒரு ஏதாவது இன்ஸ்டியூட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குன்னா அதை பாதிப்பு வந்திருக்கா சொல்லுங்க, பேசலாம் அதை குறிச்சு. இன்னும் வரல. மரிய பிரபார் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? சரி, இப்ப சொல்லுவோம். மிக்க வருஷம். அப்ப ஆண்டவரை பார்ப்போம், சரிங்களா? இயேசுநாதரை பார்ப்போம். மிக்க வருஷம். ஆண்டவருக்கு என்ன ஆச்சுன்னா, சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? கொடூரமா அவர் காயப்பட்டார், தாக்கப்பட்டார். ஆனா இயேசு எங்கேயாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா? ஆண்டவரை இயேசு எங்க ரியாக்ட் பண்ணியிருக்காரா? இல்லைங்க பிரதர். கன்னத்துல அடிக்கும்போது ரியாக்ட் பண்ணல இல்லையா? சைலண்டா தான் இருந்தார் இல்லையா?
தலைமை குருக்கள் வீட்டுல அவரு கன்னத்துல அடிச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, ஏதாவது பண்ணாரா அவரு? எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆணி அடிச்சாங்க, ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? சாட்டியால அடிச்சாங்க, ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? எதுவுமே ரியாக்ட் பண்ணல இல்லையா? ஏன் பண்ண முடியல? அவர் போல நம்மளால இருக்க முடியுதா? ஆண்டவர் சில எல்லாம் இவ்வளவு பாடுகளை அனுபவிச்ச பிறகும் ஆண்டவர் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எஸ்ஐ 53:5 சொல்லுது, எடுக்க வேண்டாம். அவர் நம் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், நம் தீச்செயல்களுக்கு நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நம்முடைய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அப்போ இயேசு ஆண்டவர் வந்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கூட தொங்கினவங்க எல்லாம் திட்டினாங்களா இல்லையா? அவரை இயேசுனார் திட்டினாங்க இல்லையா? 2 கல்வர்கள் என்ன சொன்னாங்க? உன்னை என்னை காப்பாத்து சொன்னாங்க இல்லையா? நீ மெசியா தானே, உன்னையும் காப்பாத்தி எங்களையும் காப்பாத்துன. கூட இருந்தவங்க என்ன பண்ண, நீ மெசியா ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்க அப்போ நம்புவோம். நீ இறைமகன் சொன்னியே, சிலுவையிலிருந்து இறங்குவா, நீ கடவுளை நம்பினானே சொன்னாங்க இல்லையா? இந்த காரியங்கள்லாம் பேசினாங்க இல்லையா? ஒரு கடவுளின் தந்தை சொல்லிட்டு இருந்தாரு, கடவுள் ஒரு நம்ப காப்பாத்துறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா பேசினாங்க. இயேசு அதை ரியாக்ட் பண்ணாரா? ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? பண்ணல இல்லையா? ஆனா இயேசு என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். அவ்வளவு கொடுமை நடந்தது அவருக்கு, நம்முடைய பாவம் தான் சுமந்தாரு. அந்த அளவுக்கு தண்டிக்கப்படுறதுக்கு அவர் மேல எந்த குற்றமும் இல்லை இல்லையா? நம்முடைய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். அப்போ நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார்னு இருக்கு, நம்முடைய தீச்செயல்கள் நொறுக்கப்பட்டார்னு இருக்கு, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம் வசனம். அப்போ எல்லாம் நமக்காக தான் பண்ணார். ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு? பிதாவே மன்னியும், என தாங்கள் செய்வதென்று என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ நமக்கு யாருக்குன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வழி காட்டிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காட்டினேன்னு சொன்னார். நமக்கு ஒரு பாடம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு, நமக்கு ஒரு காட்டியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது நம்ம எப்படி அந்த சூழ்நிலையை அணுகணும், அதுல இருந்து எப்படி நம்ம வெளிவரதுன்னு ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்குறாரு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நமக்கு ஒரு மாதிரியை எக்ஸாம்பிள் பண்ணி வச்சிருக்காரு. சரியா? அப்ப நமக்கு இந்த மாதிரி கண்டிப்பா வாழ்க்கையில வரும். அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது நீங்க சொல்லாம இருக்க ஆண்டவர் உணர்த்துறாரு, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். சரியா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு எதிராக யாருன்னா செயல்படும் பொழுது, நமக்கு எதிராக நம்ம அந்த தப்பே செய்யாம இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை வார்த்தையால் தாக்கும் பொழுது, இல்ல அடிக்கும் பொழுது, எந்த வேதனை நமக்கு வந்தாலும் இயேசு போல நம்மளால மன்னிக்க முடியுமா? ஆண்டவரே அவங்க தெரியாம செய்யறாங்க, எங்க அப்பா என்ன தெரியாம திட்டாங்க, எங்க அப்பா என்ன தெரியாம அடிச்சுட்டாங்க, நான் தவறு செய்யல, இருந்தாலும் எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, என் கூட பிறந்த என்ன அடிச்சுட்டேன், என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல இப்படி நடந்தது, இயேசுவே இவர்களை மன்னியும் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிந்தால், ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, நம்ம பரலோக மந்திரத்துல சொல்றோம் இல்லையா, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஒரு நம்ம தானே ஜெபம் சொல்றோம் இல்லையா? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்ப எப்போ நமக்கு எதிராக மற்ற தீங்கு செய்யறாங்களோ, அப்போ அவங்களை நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா? என்ன பண்ணலாம்? ஆலோசனை கொடுங்க. பேசவே மாட்டீங்களா? பேசுங்க. மன்னிக்கணும். மன்னிக்கணும். எப்படி மன்னிக்க முடியும்? வயசியா எப்படி மன்னிப்பீங்க? ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டமான பணி. சரியா? சாதாரண கிடையாது. சரியா?
அப்போ ஏன்னா நம்மளால மன்னிக்க முடியாது, என்னுடைய பலத்துல என்னால மன்னிக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம், நம்ம இயேசுவின் பெயரால அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுவோம். சரியா? நமக்கு அதை நினைக்கும் பொழுது அந்த நிகழ்வு நம்ம மனசுல வந்துடும். சரியா? ஏன்னா அப்படி அப்பட்டமா நம்முடைய எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி அப்படி அந்த நிகழ்ச்சியை அந்த நேரத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த நேரத்தை நம்ம உணர்வோம். கண்ணீர் எல்லாம் கிட்ட பதன்னு வந்துடும் இல்லையா? கண்ணீர் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அந்த நேரத்துல. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் நம்ம அனுபவிச்சிருக்கேன். சரியா? அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சரியா? அப்போ இயேசுவே தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னிய, இயேசுவே உன் பெயரால் மன்னிக்கிறேன், இயேசுவே இவர்களை உன் பெயரால் என்னால மன்னிக்க முடியாது, எனக்கு அந்த பலம் இல்லை. இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பிறர் குற்றங்களை மன்னித்தீர்களானால் பிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவரை மன்னிங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது ஒரு தீமை, நமக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு தீமை. அப்போ தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது, ரோமர் 12 சொல்லப்படுது. தீமையை நன்மையால் வெல்லுங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே எங்கிட்ட நான் அந்த மன்னிக்கிற அளவுக்கு பலம் எனக்கு இல்லை, அவங்கள பிளெஸிங் பண்ற அளவுக்கு எனக்கு பலம் இல்லை, அவங்க அன்பு செய்யற அளவுக்கு எனக்கு பலம் இல்லை. அதனால இயேசுவே உன் பெயரால் அவரை மன்னிக்கிறேன், இயேசுவே உன் பெயரால் அவர்களை மன்னிக்கிறேன். இப்போ உங்களை நினைக்கு வந்தாலும் நீங்க சொல்லலாம். சரியா? இயேசுவே உன் பெயரால அவர்களை மன்னிக்கிறேன். ஒரு 10 முறை இயேசுவே உன் பெயரால் மன்னிக்கிறேன். அவர் மன்னிச்ச இயேசுவே உன் பெயரால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவே உம்முடைய பெயரால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவே உம்முடைய பெயரால் அன்பு செய்கிறேன். அப்போ ஒரு 10 முறை இயேசுவே அவர் பெயரால் அவர் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு 10 முறை இயேசுவே உன் பெயரால் அவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு, இயேசுவே உன் பெயரால் அவரை மன்னிக்கிறேன் நீ சொல்லும் பொழுது அந்த நேரமே உங்களுக்குள்ள சமாதானம். ஏன்னா நம்ம அந்த பலம் இல்லை. சரிங்களா? நமக்கு அந்த செய்திக்கு பலம் இல்லை. அப்போ நீங்க சொல்ல சொல்ல இயேசுடைய அன்பு உங்களுக்குள்ள பொழியப்படும். சரியா? ஏன்னா ரோமர் 5 சொல்லுது, கடவுளின் அன்பு தூயான் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அப்போ எப்போ இயேசுவை நம்புறோமோ, இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இறைவார்த்தையில சொல்லுது, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பது போல, பிறர் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது பிதா என்னுடைய குற்றங்களை மன்னிக்கிறார். கிறிஸ்து இயேசு வழியா கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒரு மன்னிகள் சொல்லு. எபேசியர் 4:31 சொல்லும். சரிங்களா? கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிற குற்றங்களை மன்னிங்கள் சொல்லு. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் இப்படி சொல்லப்பட்ட, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு எதிராக நான் இப்படிதான் செய்யணும், தீமையை வெல்ல நான் விட மாட்டேன், நன்மை செய்து அவருக்கு நான் தீமை வெல்லுவேன் அப்படின்னு எப்போ மனசுல கிறிஸ்துவை முன்னிறுத்தி, பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:2 சொல்லுது, விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை நிறைவு பெற செய்யும் இயேசுவின் மீது கண்களை பதிவர். எப்பெல்லாம் மனசுல ஒரு வேதனை, எப்பெல்லாம் ஒரு போராட்டம் வருதோ, இயேசு சிலுவை பாடல் கண்முன் போட்டார். அப்ப இயேசு ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, அப்ப நான் அதை செய்வேன், அவரை நம்பி நான் அப்படி செய்வேன் சொல்லும் பொழுது என்ன ஆகுனா, இயேசு உங்கள் உள்ளங்களில் வந்து குடி கொடுக்கிறார். எபேசியர் 3:17 வாசிக்கும் இல்லையா? நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமுமாக இருப்பதாக. அப்ப இயேசு ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நடக்கும், அவருக்கு தெரியும், அவருக்கே நடந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, பச்சை மரத்திற்கே இப்படி நடக்குதுன்னா பட்ட மரத்துக்கு என்னதான் நேருமோ இல்லையா? ஆண்டவராக இயேசு பச்சை மரம், அவருக்கே இப்படின்னு நம்மளாம் யாரு பட்ட மரம்னு சொல்றாரு. சரியா? அப்ப நமக்கு என்னதான் நேருமோன்னு அவரை சொல்லிட்டு போறாரு, சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ கண்டிப்பா நமக்கு பாதிக்கப்படும், அது தெரியும். நம்ம யாரும் நல்லவங்க இல்லை. சரியா? அப்போ மனசுல காயம் ஏற்படும் பொழுது இயேசு என்ன சொல்லியிருக்காரு, கட்டளை கொடுத்திருக்காரு. யோவான் 13:34 சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 13:34 எடுத்து வாசிக்கலாம்.
எடுத்தாச்சா? வாசிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. யாருன்னா எடுத்துங்க வாசி ப்ளீஸ். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் ஒரு புதிய கட்டளை நம்ம கொடுத்துருக்காரு சார். கிறிஸ்துவ நமக்கு ஒரு புதிய கட்டளை ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? ஒருவர் மற்றவிட அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் அன்பு செலுத்தும். அப்ப இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் அன்பு செய்யணும். ஆண்டவர் புதிய கட்டளை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. சரியா? அப்போ ஒண்ணு விஷயம், ஆண்டவர் எனக்கு இப்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன நேர்ந்தாலும் சரி நான் அன்பு தான் செய்யணும். அப்புறம் அன்கண்டிஷனல், அது பேரு அன்கண்டிஷனல் லவ். என்னால செய்ய முடியாது. இயேசுவின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டது. ரோமர் 5 சொல்லிருக்கு. ரோமர் 5:5 சொல்லியிருக்கு, தூய ஆயின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. அப்போ கடவுள் அன்பு என் உள்ளத்துல பொழியப்பட்டுள்ளது. அப்ப இயேசு என்ன செய்தாரோ நான் அந்த மாதிரி செய்வேன். இயேசு இருக்க வழி இதுதான் டாக்டிக்ஸ். கிறிஸ்துவ வாழ்வு சிம்பிள் வாழ்க்கை. எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, எப்பவுமே அன்பா இருங்க, எப்பவுமே சமாதானமா சொல்லியிருக்காரு. அப்பதான் கிறிஸ்து சமாதானம் என்ன உள்ளத்துல வரும். எப்போ கிறிஸ்துவை போல நான் மன்னிக்கிறேனோ, இயேசு என்னால மன்னிக்க முடியல, ஆனா உன் பேரால மன்னிக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பு நமக்குள்ள வரும். கிறிஸ்து அன்பு எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும். இயேசு இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து என் உள்ளங்களில் குடிக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார் பிறரை அன்பு செய்ய சொல்லி. என்னால முடியல. ஏன்னா பிரச்சனை அவ்வளவு மோசமா இருக்கு. அவ்வளவு மோசமா எனக்கு திட்டிருக்கு. அவ்வளவு மோசம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்ப இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறேன்னு அது கீழ்ப்படிஞ்சு இயேசு அந்த மாதிரி அந்த அளவுக்கு செஞ்சாரு. பிதா அவர் கட்டளையிட்டார். அவர் கடவுளா இருந்தோம் நம்மை முற்றிலுமாய் வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கலாம். நம்மை வெறுமையா கடவுளா இருந்தார், தன்னை சுத்தமா வெறுமையாக்கினார். தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தினார். தன்னை சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார்னு. அப்போ அந்த அளவுக்கு தாழ்த்தினாதான் பிதா சொல்றாரு, எனவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் அனைவரும் மண்டியிடுவர் என்ற அந்த கமாண்ட் பாராண்டவர் ஆளுகை. இயேசு தன்னை முற்றிலுமா தாழ்த்தினார். அதனால இன்னைக்கு கடவுள் வளப்பக்கத்தை வச்சு நமக்கு பரிந்து பேசுகிறார். சரியா? அப்போ இயேசு என் அன்பு செய்கிறார். இயேசு நம்மளை எப்படி அன்பு செய்யறாரு? இயேசு நம்ம எப்படி அன்பு செய்யறாரு? யோவான் 15:9 யோவான் 15:9 என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். ஆமென். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்ப இயேசுடைய அன்பில் எப்படி நிலைத்திருக்க முடியும்? அடுத்தது 10வது வசனம் வாசி. அதுல தொடர்ந்து வாசி. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய தந்தையின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறது போல நான் என் தந்தையுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப இயேசுவின் கட்டளை என்ன? ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இல்லையா?
ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும் ஆண்டவர் கட்டளை. அப்போ இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார், இயேசு பிதா என்னெல்லாம் கட்டளையிடுறாரோ அதெல்லாம் நிறைவேற்றி அன்புல நிலைத்திருக்கிறார். அப்ப இயேசு எதெல்லாம் எனக்கு கட்டளை எடுக்கிறார் அதெல்லாம் பிதாவிடம் வர்றது. சரிங்களா? இந்த கட்டளைகள்லாம் ஒருவரை அன்பு செய்கின்றது பிதா பிதா நமக்கு பிதா நமக்கு சொன்ன கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு வந்து. சரியா? அப்ப இயேசு எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். அப்ப நான் இயேசு அன்பு செய்யணும்னா அவர் என்ன சொல்றாரா அந்த கட்டளை கீழ்ப்படினேன். என்ன சொல்லியிருக்காரு? ஒருவர் அவரே அன்பு செய்யும். ஒருவர் அவரை எப்படி அன்பு செய்யுது? இப்ப யாராவது ஹர்ட் பண்றாங்க, யாரோ என்ன பாதிக்க வச்சாங்க, அவங்க எப்படி ஆக்சுவலி இயேசு வந்து நல்லவரா கெட்டவரா? இயேசு ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க. நல்லவர். நல்லவர். யார் மன்னிச்சது? நல்லவர் மன்னிச்சாங்களா? சுத்தி திட்டிட்டு கெட்டவங்களை மன்னிச்சாங்களா? நல்லவரா யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு தீமை செய்யல மன்னிக்க முடியும் இல்லையா? தீமை செஞ்சவங்களை மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப இயேசு நல்லவரா இருந்தார். பிதாவின் கட்டளை கீழ்ப்படிந்தார். அதனாலதான் சாவு வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். சிலுவை சாவு வரை தாழ்த்தினார் இல்லையா? அதனாலதான் அவரால் சொல்ல முடியுது, பிதாவே எல்லாம் நிறைவேறிட்டு சொல்ல முடிஞ்சது இல்லையா? அப்போ எப்ப இயேசுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்ப நாம இயேசுவை நம்புறோம்னு அர்த்தம் இல்லையா? எப்போ கட்டளை கீழ்ப்படிவோம்? அப்பா சொல்றது ஏன் நம்புறோம்? அப்பா இதை செய்யாதன்னு சொல்றாங்க, செய்யாம இருக்கிறோம். அம்மா சொல்றாங்க செய்யக்கூடாதுன்னு செய்யாம இருக்கு. ஏன் செய்யறோம் அதை? அவங்க எங்க அம்மா அப்பான்னு நம்புறோம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா நம்புவோமா? வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிவிடும் இல்லையா? இப்போ ஸ்கூல்ல வாத்தியார் சொல்றாரு, இல்ல உங்க டீச்சர் சொல்றாங்க, ஹெச்எம் சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல விட்டு நீ வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க இருந்துருவீங்களா? கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, வேலையை பாருங்க, போயிடுவோம் இல்லையா? நாங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன், எங்க அப்பா கூப்பிட்டு போன் அடிச்சு மெசேஜ் வீட்டுக்கு பாஸ் பண்ணிவிடும் இல்லையா? அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் கீழ்ப்படும், ஏன்னா அன்பு செய்யறாங்க இல்லையா? நீ யார் அன்பு செய்யறீங்களோ, யாருக்கு நீங்க கட்டுப்பட்டவங்களோ அவங்களுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்க. அப்ப யாரை நீங்க அன்பு செய்யறீங்களோ, யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு தான் கீழ்ப்படுவீங்க. அப்ப இயேசுவை நீங்க கடவுளை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்போ இயேசு எனக்கு நன்மைக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவார். என்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவார். நான் நிறைவாழ வாழ்த்து நான் சொல்றாரு அப்படின்னு சொன்ன நீங்க அவர்களை மன்னிக்கும் பொழுது, நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தினவங்களை, நம்மளை ஹர்ட் பண்ணவங்களை நீங்க மன்னிக்கும் பொழுது என்ன நடக்காங்க? இயேசுடைய அன்பில் நிலைத்து. அப்ப இயேசுடைய அன்பில் நிலைத்து இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? நம்ம பிறரை மன்னிக்கணும். என்னால முடியாது, சரியா? நம்மளால முடியாது, நமக்கு பலவீனமா, நமக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை இல்ல. நமக்கு மன்னிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு பலமும் நமக்கு இல்லை, சரியா? அப்போ இயேசுடைய அன்பில், ஏன்னா கடவுள் அன்பு நம்மளத்தில் பொழியப்பட்டுள்ளது. அப்போ அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறது நான் முயற்சி பண்ணுவேன். இயேசு ஆற்றல் தருவார். எனக்கு வலுவூட்டுற துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. பிலிப்பியர் 4:13 சொல்லுவோம், சரியா? என்ன இயேசு பலப்படுத்துறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், இயேசுல கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் மன்னிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. என்னால மன்னிக்க முடியாது, இயேசுவின் பேரால் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க, சரிங்களா? இயேசுவே என்னால முடியல, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க நான் மன்னிப்பேன்பா அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்க கண்டுபிடிங்க. அப்போ கிறிஸ்து சமாதானம் உங்களுக்கு ஆளுகை செய்யும், சரிங்களா? கிறிஸ்தின் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள நிறைவேறும். கிறிஸ்தின் அன்பு உங்களுக்குள்ள நிறைவேறத நீங்க கிறிஸ்து அன்பால் நிரப்பப்படுறத நீங்க பாக்குவீங்க, சரிங்களா? இதை அனுபவிப்பீங்க, சரிங்களா? இதெல்லாம் அனுபவிச்சு சொல்றேன், சரியா? நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுபவிச்சு சொல்றேன், சரிங்களா? ஜீசஸ் டீச்சிங் இது, சரிங்களா? சீடர்கள் என்ன செஞ்சாங்களோ, இயேசு என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யும், நம்ம கடமை உண்டு, சரிங்களா? அதுல யோவான் 15:11 அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. தொடர்ந்து அப்படியே அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுங்க. 15, 11. என் மகிழ்ச்சி இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆமென். ஆமென். இன்னொருத்தர் வாசிக்கலாம் அதை. வாசிங்க. இங்கிலீஷ்ல கூட வாசிங்களா? வாசிங்க.
எடுத்து வாசிக்கலாம். ரொம்ப யோசிக்கிறீங்க பைபிள் வார்த்தை வாசிக்கிறதுக்கு. பைபிள்லயே யாருக்கிட்டயா? சரி, நான் தமிழ்ல வாசிக்கிறேன், சரிங்களா? என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவர் எதுக்காக சொன்னாரா? அப்ப எப்போ நம்மளை ஹர்ட் பண்ணவங்கள, நம்மளை வேதனைப்படுத்தவங்கள, நம்ம காயப்படுத்தவங்கள எப்போ நாம இயேசுவின் பெயரால் மன்னிக்கிறோமோ, இயேசுவின் பெயரால் பிளஸ் பண்றோமோ, இயேசுவின் பெயரால் அன்பு செய்யறோமோ, சொல்லத்தான் செய்றீங்க, சரிங்களா? நீங்க சொல்றீங்க, நீ போய் உடனே கிட்ட எல்லாம் போல, சரிங்களா? இந்த உள்ளத்திலிருந்த இயேசுவின் முன்பாக இருந்து நீங்க அந்த மாதிரி சொல்லும், இயேசுவே இன்னார கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்க பேரை சொல்லியோ கண் முன்னாடி கொண்டு வந்து, இயேசுவே உன் பெயரால் அவர்களை மன்னிக்கிறேன். ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசுவே உன் பெயரால் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். இயேசுவே உன் பெயரால் அவர் அன்பு செய்யறேன். இப்படி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கட்டளை கீழ்ப்படி நடக்கும் பொழுது என் மகிழ்ச்சி உங்களுள் நிலைக்கவும். என் மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க வசனம்? என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்படி நீங்க செய்யும் பொழுது, அப்படி மன்னிக்கும் பொழுது, அவங்கள பிளஸ் பண்ணும் பொழுது, அவங்களை அன்பு செய்ய நீங்க சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துல வரும். புரியுங்களா? அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடைஞ்சு, அதுக்கு மேல மகிழ்ச்சியே கிடையாது. அந்த நிறைவான மகிழ்ச்சி தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. இங்கே 12வது வசனம் வாசிங்க, அதுலயே வாசிங்க. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆமென். ஆமென். அப்போ யோவான் 13 ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன்னு. யோவான் 15 ஆண்டவர் திரும்ப அதை ரிமைண்ட் பண்றாரு, சரிங்களா? புதிய கட்டளை அது. அப்போ கிறிஸ்துவை அன்பு செய்யறேன்னா, கிறிஸ்துவை நம்புறேன்னா என்ன அர்த்தம்? இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்வேன். அப்போ வார்த்தையின்படி செயல்படுறதா செத்த விசுவாசம்? அது என்னது? செயல்படுற விசுவாசம், சரியா? செயலில்லா விசுவாசம் செத்த விசுவாசம். நீங்கள் வார்த்தை கேட்கிறாரும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறாரும் இருங்கள் சொல்லு. என் கட்டளை கேட்டு அதன்படி நடப்பவர் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்க. ஆண்டவர் சொல்றாருல, என்னை நோக்கி ஆண்டவரே ஏன் சொல்றீங்க? நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஏன் சொல்றீங்க? அப்போ இயேசு நம்பிக்கையின் வழியா எனக்குள் குடிக்கொள்ளணும்னா என்ன பண்ணா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அப்பதான் இயேசு நம்பிக்கை. இயேசு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார், அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார், என்னை காயப்படுத்தணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமை வெல்லுங்கள் ஆலோசனை கொடுத்துருக்கு. ஆக தீமை, இந்த பாதிப்பு என்ன மேற்கொள்ள நான் விட மாட்டேன். இயேசுடைய ஆலோசனை பெற்று இயேசு அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார். என்னால முடியல, இயேசுவின் பேரால் அன்பு செய்யறேன், இயேசுவின் பேரால் மன்னிக்கிறேன். ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. யாருன்னா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் டைம் தருவா அந்த மாதிரி சொல்றதுக்கு. உங்களுக்கு இப்பவே நீங்க ஹார்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருவீங்க, சரியா? போன செவ்வாய்க்கிழமை ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, சரியா? கவுன்சிலிங்ல பயங்கர ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய பிரச்சனை, 15 வருஷம் போராட்டம் வச்சுங்க, 1 வருஷம் 2 வருஷம், சரியா? அப்போ கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்னால மன்னிக்கவே முடியாதுன்னாங்க. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சொல்லி பார்த்தா மன்னிக்கல. என்னால முடியல, டைம் ஆகட்டும், நான் செய்யறேன், எனக்கு இப்போ முடியாது, நான் அதை சிந்திச்சு நான் செய்யறேன், 15 வருஷம் எனக்கு போற அவ்வளவு காயம் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டாரு, அப்படிலாம் சொல்லிட்டோம். இதெல்லாம் பேசி பார்த்தாங்க. நான் சொன்னேன் 10 நிமிஷம் தான், நான் சொல்றதை ஃபாலோ, ஏசு நான் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியேட் நீங்க ரிலீஸ் ஆயிடுங்க. இப்போ வார்த்தைகள்லாம் கொடுத்தோம், இறை வார்த்தைலாம் சொல்லுவோம். வசனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுது. ஆனா நீங்க வேதனையா இருக்கீங்க. பைபிள் சொல்லும் மகிழ்ச்சியா இருங்க, ஆனா நீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. அப்போ மகிழ்ச்சி இல்லாம வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கார அப்படி பண்ணி அப்படி யாரு XYZ இருக்கலாம், சரிங்களா? அதுல வேதனை போடும்போது என்ன ஆகுது? நம்முடைய சமாதானம் மட்டும் போயிடும், கிறிஸ்து சமாதானம் மட்டும் போயிடும்.
அவருடைய மகிழ்ச்சி நம்மகிட்ட போயிடும். அன்பா இருக்க முடியாது. எரிச்சல், வேதனை, கோபத்தோட உள்ளத்துல புழுங்கிக்கிட்டே இருக்கும். விளைவு நம்ம சரியா படிக்க முடியாது, சரியா தூங்க முடியாது. அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து ஆட்கொண்டுட்டே இருக்கும். அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு என்ன அன்பு செய்ய சொல்லி, இயேசு என்ன மன்னிக்க சொல்லி இருக்கிறார். அப்படி நீங்க மன்னிக்கும் பொழுது எப்ப அந்த மாதிரி செய்றீங்களோ அப்போ கிறிஸ்து என் பிள்ளை என்ன நம்பி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறோம். எப்போ அவர் கட்டளை கீழ்ப்படுகிறோமோ அப்போ கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையின் வழியா என் உள்ளத்தில் வந்து குடிக்கொள்கிறார். எபேசு 3:17 படி நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் குடிக்கொள்வாராக. அப்போ எப்போ நம்ம இறை வார்த்தை இப்படி சொல்லுது, என்னை ஹர்ட் பண்ணுங்கள, என்னை பாதிச்சுங்கள, எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கள, இயேசுவின் பேரால், இயேசு என்ன சொல்லியிருக்காரு, மன்னிக்க சொல்ல, இயேசுவின் பேரால் நான் மன்னிக்கிறேன், இயேசுவின் பேரால் பிளஸ் பண்றேன், இயேசுவின் பேரால் அன்பு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அதை பிராக்டிஸா பண்ண 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 கிறிஸ்து நீங்க அந்த நம்பிக்கையின் வழியாக உள்ளத்தில் குடிக்கொள்வார். அப்போ இயேசு கிறிஸ்து நிறை வார்த்தையின்படி எபேசியர் 3:17 படி அன்பே உங்கள் வாழ்வின் ஆணி வேரும் அடித்தளமுமாக இருப்பதாக என்ற இறைவாக்கு உங்களுக்குள்ள நிறைவேறும். அப்போ ஆண்டவரே நீங்க அன்பு செய்ய சொல்லியிருக்கீங்க, நான் அன்பு செய்யற ஆண்டவரே அப்படின்னு நீங்க எப்ப சொல்றீங்க, அது வாழ்க்கையின் ஆணி வேரும் அடித்தளமாகும். அப்போ கிறிஸ்துவின் அன்பால் நீங்க நிரப்பப்படுவீங்க. யோவான் 14:23 சொல்லுது, ஒருவன் என் அன்பு செய்தால் என் கட்டளைகளை கீழ்ப்படிவான், என் கட்டளைகளை கீழ்ப்படிபவனை நான் அன்பு செய்கிறேன், என்னை அன்பு செய்பவனை என் பிதாவும் அன்பு செய்கிறார், நாங்கள் அவனுள் வந்து நாங்கள் குடிக்கொள்வோம். அப்ப இயேசுடைய கட்டளை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ, யாரெல்லாம் செயல்படுத்துறோமோ, நாம் வந்து இயேசுவை நம்புறோம், இயேசு அன்பு செய்யறோம். இயேசுவை யாரெல்லாம் நம்புறோமோ அவர்களை பிதாவும் அன்பு செய்கிறார். அப்போ பிதா அன்பு செய்யறது மட்டும் இல்ல, நம்ம இருதயத்தில் வந்து குடிக்கொள்வாங்க. அப்போதான் அந்த இறை வாக்கெல்லாம் நிறைவேறும். சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, உங்கள் உடல் நீங்கள் கடவுள் பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் ஆலயம். சரிங்களா? அப்போ பிதா நம்ம உள்ளத்துல இருப்பாரு, ஆண்டவர் இயேசு எனக்குள்ள இருப்பாரு, அப்புறம் யார் இருப்பாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் எப்பொழுதும். சரிங்களா? அப்போ பிதா சுதன் ஆவின் அனைவரும் மூவரும் நம்ம உள்ளத்துல தான். நம்ம யாரு இங்க என்ன இருக்கோம், என் உள்ளத்துல, என் உள்ளதான் மோட்சம் இல்லையா? எப்போ பிதா சுதன் பரிசு 3 பேர் நம்ம உள்ளத்துல வரும்போது கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு, நம் உள்ளத்தில், உள்ளத்துல இருக்காரு. சாதாரணமா கடவுள் எங்க இருப்பாரு, கடவுள் எங்க இருக்காரு என்ன சொல்லுவோம், நம்ம மோட்சத்துல இருக்காரு சொல்லுவோம் இல்லையா? ஜீசஸ் எங்க இருக்கிறாரு, பிதாவின் வலப்பக்கம். இப்ப மோட்ச ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மேல போனார் இல்லையா, இல்லையா? இப்ப எங்க இருக்கிறாரு அவரு, தந்தையின் வலப்புறத்தில், தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப தந்தை எங்க இருக்கிறாரு, மோட்சத்தில் இருக்காரு இல்லையா? ஆனால் அவரை அன்பு செய்யும் இயேசுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து இயேசுவை நாம் அன்பு செய்யும் பொழுது 2 காரியம் நடக்குது. ஒண்ணு வந்து நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து என் உள்ளத்தில் குடிக்கொள்கிறார். அப்போ கிறிஸ்து சொன்ன அந்த அன்பு என் உள்ளத்தில் கடலின் வழியாக ஊற்றப்பட்ட அந்த அன்பு, தூய வழியாக என் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட கடலின் அன்பு என்னுள் நிறைவேறுகிறது. அப்ப நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒண்ணு கிறிஸ்துவின் கடவுளின் வார்த்தை நம்புவது மூலமாக நான் கிறிஸ்து என்னுள் வந்து குடியிருக்க நான் காரணமா இருக்கிறேன். அப்போ அன்பே என் வாழ்வின் ஆணி வேரும் அடித்தளமுமா இருக்குது. அப்போ கடவுளின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. ஆவியன் எனக்குள்ள இருக்கிறாரு, பிதா எனக்குள்ள இருக்கிறார், இயேசு நம்பிக்கை என் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறார். அப்போ பிதா சுதன் தூய அனைவரும் குடிக்கொண்டிருக்கிற இருதயம் மோட்சமா இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஏதாவது நடக்காம இருக்கும் அந்த இடத்துல. அப்ப இந்த இறை வார்த்தையின்படி எப்போ இந்த இறை வார்த்தை நீ கீழ்ப்படியோ, மீண்டுமா நான் சொல்றேன், இறை வார்த்தை என்ன சொல்லுது, 13:34, யோவான் 13:34, நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை என் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமா இருக்கணும் ஆண்டவரே.
கடவுள் அன்பு என் உள்ளத்தில் பொழியப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையை இந்த அன்பின் மீது கட்டப்பட்ட இல்லமாக வாழ்வாக அமைக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த எபேசியர் 3:17 எடுத்து ஞாபகப்படுத்திக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக. அப்போ எப்போ ஆண்டவர் இயேசு அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார், நான் அன்பு செய்வேன். என்னை வேதனைப்படுத்த, என்னை காயப்படுத்தவங்க அவங்களை இயேசு பேரால் நான் மன்னிப்பேன். ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசுவின் பேரால் பிளஸ் பண்ணுவேன். 10 முறை சொல்லுங்க. இயேசுவின் பேரால் அன்பு செய்யறேன். என்னால அன்பு செய்ய முடியாது, என்னால அவங்க பிளஸ் பண்ண முடியாது, என்னால அவங்கள மன்னிக்க முடியாது, முடியல. பிராக்டிஸ். சரிங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிராக்டிஸ். ஃபெய்த் பிராக்டிஸ் பண்ணு. சரிங்களா? ஒரே நாள்ல வந்துடாது. நீங்க செய்ய 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 வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. கடவுள் அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்டதை பார்ப்பீங்க. கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உங்களை நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு என்ன வந்தாலும் அசைக்கப்படாத அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிருங்க. சரிங்களா? நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். கிறிஸ்துவனுடைய உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் சாட்சிகள் விளங்குங்க. அப்போ சில போல புனிதர் ஆகணுமா? இல்லையா? சாதாரண மீனவர் இல்லையா? பேதுரு சாதாரண மீனவர். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? புனித பேதுருவா இருக்கார் இல்லையா? முதல் போப்பா இருக்கார் இல்லையா? யோவானை பத்தி நம்ம வாசித்தோம். அவரு நற்செய்தி தான் வாசித்தோம். சாதாரண மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அவர் நற்செய்தி எழுதி, புனித யோவான் எழுதி நற்செய்தின்னு வாசிக்கிறோம் இல்லையா? நீ புனிதரா உயர்ந்திருக்கிறார். இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கை யாரெல்லாம் அர்ப்பணிச்சாங்க, இறை வார்த்தையின் அடிப்படையில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களே நீ புனிதரா இருக்க. நம்ம காலத்துல வாழ்ந்தவங்க மதர் தெரேசா இல்லையா? புனிதரா இருக்க. அவங்களுக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு சிவகங்கை. நாங்க போயிருந்தோம் போன வாரம். புனித தெரேசம்மாள் ஆலயம்னு இருக்கு சரிங்களா? சரிங்களா? பழனியில ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? போன வாரம் தான் சிவகங்கைக்கு போயிட்டு வந்தோம். அப்போ நம் காலத்துல வாழ்ந்த புனித அல்போன்ஸ் அம்மா நம் காலத்துல வாழ்ந்தவங்க இல்லையா? அப்ப எப்போ இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில நம்ம அன்பு செய்யறோமோ அப்போ கிறிஸ்து நம் உள்ளங்களே நம்முடைய நம்பிக்கையின் வழியாக குடிக்கொள்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆணி வேறும் அடித்தளமா அன்பே இருக்கிற கிறிஸ்து சொன்ன அந்த அன்பு, இயேசு அன்பு செய்ய சொல்லியிருக்க. கடவுள் அன்பு என் உள்ளத்தில் பொழியப்பட்டிருக்கு. அதனால நான் பிறரை அன்பு செய்வேன். கிறிஸ்து என்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறார், நான் மன்னிப்பேன் அப்படின்னு நீங்க எப்போ சொல்லி இறை வார்த்தையை நம்புறீங்களோ அப்போ அந்த நம்பிக்கையின் வழியா கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் குடிகொள்வார். உங்கள் வாழ்வுக்கு அன்பே ஆணி வேறும் அடித்தளமாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, கண்களை மூடலாமா? ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கேள்வி கேட்கறதா கேட்கலாம். கேள்வி ஏதாவது இருக்கா? செஞ்சிருக்கீங்களா? இதெல்லாம் இந்த ஃபாலோ பண்ணிட்டீங்களா? வீட்டுக்கு போங்க, அமைதியா உட்காருங்க. கண்டிப்பா பாதிப்படாது. ஒருத்தர் இருக்க முடியாது. சரியா? நம்மள கடவுள் கிடையாது. சரிங்களா? கடவுளே அந்த மாதிரி அடிபட்டார் இல்லையா? பச்சை மரத்திற்கே இப்படின்னா பட்டை மரத்துக்கு என்னதான் நேருமோ சொல்லியிருக்காரு இல்லையா? சரியா? பச்சை மரத்துக்கே இப்படின்னா பட்டை மரத்துக்கு என்னதான் நேருமோ. அப்போ எல்லாமே கண்டிப்பா பாதிக்கப்படாத மனுஷனே இருக்க முடியாது. ஆனா மன்னிக்கிறதுக்கு தேவையான பலம் நமக்குள்ள இல்லை. அந்த அளவுக்கு எனக்குள்ள அன்பு கிடையாது, எனக்குள்ள மகிழ்ச்சி கிடையாது. அப்படின்னா கடவுளை நமக்கு தேவைப்படாது இல்லையா? எனக்குள்ள சமாதானம் கிடையாது. அதனால்தான் ஒவ்வொரு நாள் பூசிலோ கிறிஸ்து சமாதானம் உங்களோடு இருப்பதாக சொல்றாங்க இல்லையா? பிதாசுவன் போட்ட என்ன சொல்லுவாங்க? கடவுளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்களோடு இருப்பதாகன்றாங்க இல்லையா? ஏன்னா அது இல்லாம இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு திருச்சபை திருப்பலியில் நமக்கு கொடுக்குது இல்லையா? கிறிஸ்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க தராங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் தராங்க. அப்போ காரணம் என்ன? எனக்குள்ள அந்த அன்பு இல்லை, கடவுளுக்கு தெரியும். அப்போ கடவுளை வல்லமையை நம்ம கேட்போம். ஆண்டவரே இயேசுவே, நீ அன்பு செய்வது போல நான் அன்பு செய்யணும் ஆண்டவரே. நீ மற்றவங்களை பிளஸ் பண்ணது போல நான் பிறரை பிளஸ் பண்ண ஆண்டவரே. பிறரை மன்னிக்கிறது போல நானும் ஆண்டவரை பிறரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். தனிமையில போங்க, சம்பந்தப்பட்ட ஆளை கண் முன்னாடி கொண்டு வாங்க, இயேசு சிலுவை கண் முன்னாடி கொண்டு வாங்க. இயேசுவே, ஓம் பெயரால் என்னால முடியல, ஓம் பெயரால
சம்பந்தப்பட்ட ஆள் பேரை சொல்லி நான் மன்னிக்கிறேன். யாரா XYZ யாரும் ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசு உன் பேரால இவர்கள் நான் பிளஸ் பண்றேன் ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசு உன் பேரால் இவர்கள் அன்பு செய்யறேன் அப்படின்னு ஒரு 10 முறை சொல்லுங்க. இம்மிடியேட்டா பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்படின்னா கடவுளை நீங்க நம்புறீங்க. நம்பிக்கை கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் குடிக்கொள்வார். உங்கள் வாழ்வுக்கு கிறிஸ்து சொன்ன அந்த அன்பு, அந்த கட்டளை உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமமா இருக்கும். சரிங்களா? பிரைஸ். கண்களை மூடலாமா? நன்றி ஆண்டவரே. பரவாயில்ல. நன்றி ஆண்டவரே. நீர் தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒரு மன்னிங்கன்னு சொல்லி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை ஒரு அன்பு செய்கிற கட்டளைகளை தந்தீரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் பிதாவின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் அன்பில் நிலைத்திருங்கள் சொன்னீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசுவே, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கு கடவுளின் அன்பே ஆணி வேறும் அடித்தளமுமாக இருக்க இந்த வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மீது அன்பு கொள்ளவும் உமது கட்டளை கீழ்ப்படிந்து வாழவும் எங்கள் வாழ்வுக்கு உமது அன்பே, கடவுளின் அன்பே, எங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்ட கடவுளின் அன்பே ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அப்பா பிதாவே ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த காலம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்வில் பாதித்த ஒவ்வொரு காரியங்களும் நினைவூட்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மாமரி எங்களுக்காக பரிந்து பேசுகிற தாய்மரி திருக்குடும்பமாக இந்த ஒவ்வொரு குடும்பங்களும் விளங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காரியம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவே, நீர் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே, நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்க சொன்னீரே ஆண்டவரே. தூயார் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகில் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளை இருப்பீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. தூயாவின் வல்லமை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே எங்கள் வீட்டிலும் எங்கள் நாட்டிலும் உலகின் கடை எல்லை வரை உமக்கு சாட்சிகளாயிருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பரிசுத்த வல்லமை இந்த நேரத்தில் எங்கள் மேல் ஒவ்வொரு ஊற்றப்பட முடியாது. அப்பா பிதாவே, இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இவ்வளவு நேரமாக எங்கள் ஒவ்வொரு மாளிகை செய்து தீர்த்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயங்களும் ஊடுருவி ஆண்டவர் ஒவ்வொரு மகளும் குடும்பமாக 1க்கு 100 மடங்கு பலன் தர இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் ஈடேற்று நாம் ஜெபிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாராவது ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லி நன்றி சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்லி யாருன்னா ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்க ப்ளீஸ். போலின் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். போலின் நீங்களும் செய்யணும். ஒரு ஸ்டாப் சிம்பிள் வாங்க. யாராவது க்ளோசிங் ஜெபம் ப்ரேயர் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்.